உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு பறவைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் பிறந்ததே வானத்தை ஆழ்வதற்காகத்தான். ஆனால் நாமளே கோழின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு காட்டுத்தீ, ஒரு கழுகோட முட்டை, ஒரு கோழி பண்ணை, இந்த மூணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சம்மந்தம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சம்பந்தம் இதில் தான் இருக்குது. உங்களுக்கான அந்த ரகசிய கழுகு யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சுதா. ஒரு காட்டில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்துச்சு. எல்லாரும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடினாங்க. ஆனால் அதில் ஒரு கழுகு முட்டை மட்டும் தப்பி தவறி ஒரு கோழி பண்ணையில் விழுந்துச்சு. அந்த கழுகு முட்டை அந்த கோழி முட்டைகளோடு சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த கழுகு குஞ்சு தன்னை கோழின்னே நினச்சி வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து குப்பைகளை கிளறி இறையும் தேட ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த பண்ணைக்கு மேலே ஒரு பெரிய நிழல் வந்து விழுந்தது. அந்த நிழலை பார்த்ததும் எல்லா கோழிகளும் பதறி அடித்து மரண பயத்தில் ஓடி ஒளிஞ்சுது. அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. ஆனால் இந்த கழுகு குஞ்சு ஓடாமல் அப்படியே நின்றுச்சு. ஏன் தெரியுமா? அதை கேட்டால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. அந்த நிழல் வேற யாரோடதும் இல்லை, அந்த குஞ்சு கழுகு இனத்தை சார்ந்த ஒரு பெரிய ராஜாளி கழுகோட நிழல் தான் அது. அதனால தான் என்னமோ அந்த குஞ்சு கழுகு தன்னையும் அறியாமல் பயப்படாமல் அது அங்கேயே நின்னுது. மேலே வட்டம் அடித்து கொண்டிருந்த அந்த ராஜாளி கழுகு இதை கவனித்து கீழே, என்னடா இது நம்ம இனத்தை சார்ந்த ஒரு கழுகு குஞ்சு கீழே கோழிகளோடு சேர்ந்து குப்பையை கிளறிட்டுருக்கு அப்படின்னு கிட்ட மெதுவாக வந்தது. மற்ற கோழிகளெல்லாம் சிதறி அடித்து பறந்து ஓடின. ஆனால் இந்த கழுகு குஞ்சு மட்டும் நிமிர்ந்து நின்னது. அந்த ராஜாளி கழுகு கேட்டது, என்ன நீ இங்கே இருக்க? நீ ஒரு கழுகு, நீ கோழிகளோடையா இருக்க? நீ பிறந்ததே இந்த வானத்தை ஆள்றதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த குஞ்சு கழுகு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்லை, நான் ஒரு கோழி, என்னால் பறக்கவே முடியாது, அப்புறம் எங்கே நான் அந்த உலகத்தை ஆள்றது, இந்த வானத்தை ஆள்றது அப்படின்னு சொன்னது. அதுக்கு அந்த பெரிய கழுகு விடலை. அதை ஒரு மலை உச்சிக்கு கவ்வி பிடிச்சி பறந்து கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இதுதான் உன் உலகம், இப்போ உன் ரெக்கைகளை விரி அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த குஞ்சு கழுகு பயந்துட்டு நான் விழுந்து செத்துருவேன் என்று கத்தி கதறி கூச்சலிட்டது. உடனே அந்த பெரிய கழுகு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த குஞ்சு கழுகை டபார்னு தள்ளி விட்டது. உடனே அந்த குஞ்சு கழுகு மரண பயத்தில் அலறியது. அது தொப்புன்னு பூமியை நோக்கி கீழே விழுந்து சாகலான்னு இருக்கவும் அதன் மரபணுவை, அதன் டிஎன்ஏயை ஸ்பார்க் வந்து தட்டி எழுப்பிச்சு. அன்னை அறியாமலேயே அதனுடைய இறக்கைகள் விரிந்தது. ஒரு நொடி அது காற்றில் மிதக்க ஆரம்பித்தது. அதுவரை கோழியாக கொக்கரிச்சிருந்த அந்த கழுகு குஞ்சு அது அன்றுதான் தான் ஒரு பறவை அப்படின்னு நம்ப ஆரம்பித்தது. முதல் முறையாக கழுகாக கர்ஜிக்க ஆரம்பித்தது. அது கோழி அல்ல, அது வானத்தின் ராஜா அப்படின்னு அதுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. ஆமா நட்புக்களே, நாமும் அந்த குஞ்சு கழுகு போலத்தான். நம்மிடமும் அந்த பெரிய ராஜாளி கழுகின் ரெக்கைகள் ஒளிஞ்சிட்ருக்கு. அது என்ன தெரியுமா? நம்முடைய திறமையும் நம்முடைய தன்னம்பிக்கையும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற எதிர்மறை மனிதர்கள், இந்த சமூகம், ஏன் நம்ம குடும்பமாக கூட இருக்கலாம், ஒன்னால் இதெல்லாம் முடியாது, நீ எல்லாம் இதெல்லாம் செஞ்சிட மாட்ட, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளை ஒரு கோழி குஞ்சாக மாற்றி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையில் நாமெல்லாம் கோழி குஞ்சுகள் அல்ல, நாமெல்லாம் கழுகு குஞ்சு. முதல்ல இதை நாம் நம்பணும். இன்னும் எத்தனை காலம்தான் இந்த கோழி பண்ணையின் சுவருக்குள்ளே நீங்கள் வாழ போகிறீங்க? உங்கள் பயம் என்னும் மலை உச்சியிலிருந்து நீங்கள் தள்ளப்படும் போதுதான் உங்கள் திறமை என்னும் இறக்கைகள் விரியும். இன்றிலிருந்தே நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் யாருன்னு எப்போ நம்ப போகிறீங்க? நீங்கள் ஒரு கழுகு, கோழிகளோடு வாழ்வதை நிறுத்துங்கள். கழுகாக உயர உயர பறக்கத் தொடங்குங்க. இந்த கதை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருந்துச்சுன்னா
ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு புது தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை போல் தொடர்ந்து வரணுன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.